உங்க குழந்தைக்கு உணவு ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா? பொதுவா பெற்றோர்கள் இது மாதிரி பண்ற 5 முக்கியமான தவறுகள் என்னன்னு பார்த்துருவாங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO அப்புறம் IAP இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தெளிவா குழந்தைங்களுக்கு எப்படி இணை உணவு கொடுக்கணும்னு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி நாம பொதுவா பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன், கேட்டுக்குங்க. நம்பர் 1, ஃப்ரூட் ஜூஸ். நம்ம நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பழ ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்க சர்க்கரையே போடாம கொடுத்தா கூட உங்களுக்கு 100% ஃப்ரூட் ஜூஸ் அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சிகளில். நீங்கள் முடிஞ்சா பழங்களை நீங்கள் மேஷ் பண்ணி அந்த சக்கையோடு கொடுங்க. சக்கையை வடிகட்டிட்டு கொடுக்குற ஃப்ரூட் ஜூஸ் அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. ரெண்டாவது, நான்வெஜ் உணவுகள். அசைவம் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய பேர் நான்வெஜ் ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. 9 மாதம் ஈவன் 1 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த சூப்பு கீப்புலாம் கொடுத்துட்டு அந்த கறிப்பகுதியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வயசு ஆயிடுது. இது தவறு. கட்டாயம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ரோட்டீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் 6-7 மாதத்துலேயே அட்லீஸ்ட் முட்டையாவது நீங்கள் ஆரம்பிங்க. நான்வெஜ் சார்ந்த உணவுகள் டெய்லியும் ஒரு வேளையாவது ஏதோ ஒரு நான்வெஜ் உணவுகள், முட்டையோ நான்வெஜ்ஜோ கட்டாயம் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக WHO வலியுறுத்திருக்காங்க கைட்லைனில். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, நிறைய பேர் இந்த நட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஏர்லியராக ஆரம்பித்தா அலர்ஜி வரும்னு பயந்துட்டு ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் எங்கள் ப்ரொஃபஸர் கூட அந்த காலத்தில் அப்படி தான் எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஆராய்ச்சிகள் மாறி இருக்கு. என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நீங்கள் அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுகள்லாம் நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு குறையுது. அதுவும் சைவர்களுக்கு நட்ஸ் மாதிரியான உணவுகள், பயிர் வகைகள் கட்டாயம் டெய்லி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, உங்களுக்கு குழந்தையோட உணவில் 1 வயசு வரைக்கும் கொஞ்சம் கூட சர்க்கரை அப்புறம் உப்பு சேர்த்தவே கூடாதுன்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. சில நேஷனல் கைட்லைன்ஸ்லையும் யூகேலாம் சொல்லியிருக்காங்க. WHO அப்படி சொல்லவே இல்லை. இந்த கைட்லைனில் IAPயும் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகப்படியான சர்க்கரை மற்றும் இனிப்பு உணவுகளை சேர்த்த வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது நல்லது இல்லைன்னு. மற்றபடி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அது ஆபத்து அப்படிங்கிற அளவுக்கு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சிறிதளவு உங்களுக்கு ஒரு கூழோ இல்லை ஒரு பருப்பு சாதமோ அதெல்லாம் பண்ணும்போது சிறிதளவு உப்பு அதெல்லாம் சேர்க்கறதுல மிகப்பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை மிகைப்படுத்தி நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5வது, மினிமம் டயட்ரி டைவர்சிட்டி இருக்கணும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்குங்க. நம்மளுடைய உணவுல தாய்ப்பால், கறி வகைகள், அப்புறம் பால் பொருட்கள், அப்புறம் முட்டை, அப்புறம் பயிர் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள், அப்புறம் வைட்டமின் ஏ நிறைந்த உங்களுக்கு சிவப்பான பப்பாளி மாதிரியான பழங்கள், மற்ற பழங்கள், காய்கறிகள், கிழங்கு வகைகள், அப்புறம் தானியங்கள், இதெல்லாம் 8 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இதுல 8ல் 5 உணவுல கட்டாயம் இருக்கணும். ஒரே மாதிரியான தானியங்கள் பழங்களே மாற்றி மாற்றி கொடுக்க கூடாது. ஒரு பெற்றோரா உங்க குழந்தைக்கு உணவு ஆரம்பிக்கிறீங்களா, இந்த 5 தவறுகள் கட்டாயம் நடக்காம பார்த்துக்குங்க. மற்ற பெற்றோர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க.